ஹாய், நான் உங்கள் உத்தமபித்தன் பேசுகின்றேன். இப்போ நமக்கு யூடியூப் மூலமாக நிறைய நண்பர்கள் நமக்கு வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த வீடியோவை நாம் எப்படி பார்க்குறது, எப்படி லைக் பண்ணுறது, எப்படி ஷேர் பண்ணுறது, எப்படி கமெண்ட் கொடுக்குறது, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ யூடியூப்பில் நமக்காக அனுப்பப்பட்ட வீடியோ டைரெக்டாக பார்க்கலாம், அது ஒரு முறை. இல்லை நம்ம நண்பர்களாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னோம்னா அவர்களுடைய சேனலை டைப் பண்ணி இரண்டாவது முறையாக சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதை இப்போ ஃபஸ்ட்டு முறையாக பார்க்க போகிறோம். நம்ம வாட்ஸ்அப்பில் போயிடுவோம். இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் நமக்கு வீடியோ பற்றி வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் போய் வீடியோவை சென்டரில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருக்க வீடியோ மட்டும்தான் சென்டரில் சிறுசாக தெரியுமே உடைய பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை மட்டும்தான் பார்க்க முடியும். அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணவோ லைக் பண்ணவோ எதுவுமே முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க அனுப்பப்பட்ட அந்த லிங்க்கு, அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க கீழே இருக்க ஒரு லிங்க் இருக்கும் கலர் லெட்டர்ஸில், அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ வந்துடும். கேமரா ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஃபுல் வீடியோவில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாகவே சிம்பிள்ஸ் இருக்கும். அதில் தம்ஸ் அப் மேலே லைக் பண்ணணும். மேலே ஃபஸ்ட்டில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைக் அந்த அந்த பிக்சருக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து டிஸ்லைக், தேவையில்லாமல் டிஸ்லைக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கமெண்ட் கொடுக்குறது, என்ன வீடியோ பற்றி உங்களுக்கு மனசில் தோணுதோ அந்த கமெண்டிங் அது மூலமாக கமெண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ சிறந்தபடியாக நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ இல்லை வேறு உறவுகளுக்கோ அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இதுக்கப்புறம் அடுத்து வர்றது முக்கியமான பாயிண்ட். இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த வீடியோ நேராக கீழே பாருங்கள், அவங்களுடைய ஃபோட்டோஸ் இல்லாட்டி அவங்களுடைய சிம்பிள்ஸ் போட்டு அது பக்கத்தில் இங்கிலீஷில் அவங்களுடைய சேனல் நேம் எழுதியிருக்கும். அதை தொடர்ந்து அடுத்தாப்பில் ரவுண்ட்ஸில் சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப்பை தொட்டுட்டிங்கனாலே இதனுடைய வாட்ஸ்அப் அவங்களுடைய அனுப்பிவிட்ட வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் நீங்கள் கொடுத்த மாதிரி ஆகிக்கிறோம். இப்போ நீங்கள் கொடுத்துட்டாலுமே இந்த ஃபுல் வீடியோ அடுத்தடுத்து அவங்க அனுப்பப்படுற வீடியோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அடுத்து அவங்க சேனலுடைய நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரைப் நீங்கள் தொட்டதுக்கு பக்கத்தில் சேனல் நேம் இருக்கும். இந்த சேனல் நேமை தொட்டிங்கன்னா அப்படியே பின்னாடி போயிடும். பின்னாடி போச்சுன்னா ஃபுல்லாக அவங்களுடைய வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே வந்துடும். நம்ம எந்த வீடியோ வேணாலும் எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இருக்க சேனலில் அந்த சேனல் நேம் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால அதை சப்ஸ்கிரைப் மேலே கொடுக்காம பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கீழே பல ஆப் கொடுக்கும். அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் ஃபுல்லாகவே கண்டினியூ வந்துட்டுருக்கோம். அவங்க இன்றைக்கி கொடுக்குற ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு சாங் போடுறாங்க அப்படின்னாங்க, அந்த அப்டேட் உங்களுக்கு அன்னைக்கே சேர்ந்துடும். நீங்கள் உடனே இப்போ இரண்டாவது முறையாக யூடியூப்பில் வர்ற சாங்ஸு அண்டு வீடியோஸ்களை எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு நண்பர்கள் யாரையாவது ஒரு முக்கியமான நண்பர்களோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போங்க. யூடியூப்பில் போன உடனே மேலே ரைட் சைடில் கார்னரில் லாஸ்ட் டாப்பில் யூடியூப்பினுடைய சர்ச் சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மேலே சர்ச் யூடியூப்னு வரும். அதுக்கு நேராக கீழே எல்லா லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸில் உங்களுக்கு யார் நண்பர் தேவைப்படுறாரோ அவருடைய சேனலோட லெட்டர்ஸ் ஃபுல்லாக நேம் கம்ப்ளீட்டாக என்ன இருக்கோ அதை அடித்து முடிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கும் அது அப்படியே அந்த வீடியோக்குள்ளே எல்லாமே கீழே வர ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய சிம்பிளோட ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க, ஃபோட்டோ வரும். இல்லை வேறு ஏதாவது சிம்பிள் கொடுத்தா அந்த சிம்பிள் ப்ளஸ் ரைட் சைடில் அவங்களோட சேனலோட நேம் ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்புறம் அந்த சேனல் ஓப்பன் ஆகிரும். அதை டச் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எல்லா விதமான அவங்களோட சம்மந்தப்பட்ட வீடியோஸ் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கப்புறம் அந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்கணும்னா அந்த நேம் டைப் பண்ணதிலே கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும். சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க ஆரமாக இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆள் கொடுக்கும். ஆளை கொடுத்தீங்கன்னா எல்லா சாங்கும் அவங்களும் எப்போ போட்டாலும் உங்களுக்கு கண்டினியூ சேரும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறது, சர்ச் எப்படி பண்ணுறதுங்கிறத தெளிவானபடி பார்த்துக்கிட்டோம். அடுத்து மற்ற எல்லா சந்தேகங்களையும் தெளிவானபடி உங்களுக்கு நீங்கள் கேட்க விரும்பணும் அப்படின்னீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உத்தம பித்தன். பாய்.